பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது மிக்க மகிழ்ச்சி. நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் முடிந்த அளவு இதில் உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிற ஒரு செய்தி, த வேல்யூஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தகவுகள். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த உலகத்திலே பலரும் பலரை பின்பற்றுவது வழக்கம். So many heroes are in the world. இந்த உலகத்திலே பல ஹீரோக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஒரே ஹீரோ அல்லது நம்முடைய ரோல் மாடல் கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்து ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் அல்லது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் வாழ்ந்து காட்டி அதை மாதிரியாக நமக்கு பின் வைத்து போனார். அப்படி இயேசுநாதர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு சாராம்சத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரத்தின் 8வது வசனத்திலே தூய பவுலடியார் பிலிப்பு சபைக்கு எழுதுகிற போது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு தன்மையை அவர் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார், நமக்கு எப்படி ஒரு மாதிரியை வைத்து போனார் என்பதை பவுலடியார் இங்கு சொல்லுவதை நாம் கவனிக்கின்றோம். அந்த 8வது வசனத்தை நான் படிக்கிறேன் உங்களுக்காக. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். And being found in fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross. அப்படியானால் இயேசுநாதர் நமக்கு சுட்டி காட்டுகிற தகவுகள் என்ன என்பதை இந்த வேத வசனத்திற்குள்ளிருந்து ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முற்படுகிறேன். வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் த கிறிஸ்டியன் லைஃப்? கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தகவுகள் என்ன? முதலாவது, இயேசுநாதர் நமக்கு வாழ்ந்து காட்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், ஃபெலோஷிப் வித் ஹியூமன் ஆர் வித் அதர்ஸ். ஃபெலோஷிப் வித் ஹியூமன், அதாவது மனுக்குலத்தோடு ஒரு ஒன்றிப்பு அல்லது பிறரோடு ஒரு ஒன்றிப்பு. அந்த ஒன்றுபட்ட வாழ்வை இயேசுநாதர் நமக்கு முன்மாதிரியாக வைத்து போனார். கடவுள் உறவுகளை விரும்புகிற கடவுள். இந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். அதாவது மனிதர்களில் ஒருவராக அவர் திகழ்ந்தார். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே 1வது வசனம் நமக்கு இப்படி சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆனால் இங்கே 14வது வசனத்திலே நான் படிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம் சொல்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனுஷர் ரூபம் ஆனார் என்பதை நாம் அங்கே படிக்க முடியும். அப்போ ஆண்டவர் மாம்சமானார், நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே
நான் படிக்கிற போது சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறார், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். பிள்ளைகள் எப்படி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்கிறார்களோ அப்படியே இயேசு கிறிஸ்துவும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் ஆனார். எனவே கிறிஸ்து மனிதனானார் என்று நாம் வேத புஸ்தகத்திலே படிக்கிறோம். கிறிஸ்து மனிதனானார் எதற்காக? மனுக்குலத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வதற்காக, மனிதர்களோடு உறவு வைத்துக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்திலே வந்தார். இந்த இயேசுநாதரை நாம் வேத புஸ்தகத்திலே படிக்கிறோம். மத்தேயு 1 அதிகாரம் 20-21 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். அவர் இரட்சகராக, இம்மானுவேல் என்னும் கடவுள் நம்மோடு கூட இருக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். லூக்கா 2 அதிகாரம் 5 முதல் 7 வரைக்கும் இருக்கிற வசனங்களை படிக்கிற போது அங்கேயும் நாம் இதை காணலாம். அவர் மனிதர்கள் மத்தியிலே மனிதரோடு மனிதராக அவர் வந்ததை நாம் காண முடியும். மத்தேயு சுவிசேஷம் 3 அதிகாரத்திலே இயேசுநாதருடைய திருமுழுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஞான ஸ்நானம் 13 முதல் 15 வரைக்கும் இருக்கிற வசனங்கள். அப்பொழுது யோவான் இவரை தடுக்கிறான். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வந்து ஞான ஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று தடுக்கிறான். இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு, இப்படியே எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை இப்பொழுது இடம் கொடு, எல்லாரும் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து இது தேவ நீதின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிம்பாங்க. அவர் ஞானஸ்நானத்தை தேவ நீதின்னு சொல்லலை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பாவிகளுடைய வரிசையிலே இயேசுநாதர் இருக்கிறார். யோவான் கேட்குறான், நான் உம்மிடத்தில் வந்து எடுக்கணும், நீர் என்கிட்ட வரலாமா, என்னிடத்தில் நீர் வரலாமா? அதுக்கு தான் இயேசுநாதர் சொல்கிறாரு, இப்பொழுது இடம் கொடு, இப்படியே எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படி? இயேசு இது மனிதர்கள் வரிசையிலே மனிதர்களோடு மனிதராய் அவர் நிற்கிறதை நாம் இங்கே காண்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 15 அதிகாரம் 1-2 வசனங்களிலே என்ன படித்தால், அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உணவருந்தினார் என்பதை நாம் கவனிக்கின்றோம். ஆயக்காரரோடும் பாவிகளோடும் அவர் உறவு கொண்ட கடவுள், உணவருந்திய கடவுள், ஒரு நெருக்கமான ஒரு பழக்கம் வைத்திருந்தவர். லூக்கா 23 அதிகாரத்தின் 33 வசனத்தில் என படிக்கிற போது இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். கொல்கதா என்னும் அந்த மேட்டிலே சிலுவையிலே அறைகிறார்கள். அவருடைய 2 பக்கத்திலும் 2 கள்வர்களை சிலுவையிலே அறைந்தார்கள். அப்படியானால் இயேசுநாதர் மரண வேளையிலும் 2 கள்வர்கள் என்று சொல்லுவதை விட 2 மனிதர்களோடு தன்னை இணைத்து கொண்டதை நாம் இங்கே படிக்கிறோம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்போ இந்த 2 பேரும் குற்றவாளிகள் என்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் இவர்கள் மனிதர்கள். இந்த மனிதர்களோடு ஒரு மனிதனாக இயேசுநாதர் தன்னை இணைத்து கொண்டதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் உறவு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார்கள், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள், அபிஷேகம் பெற்றேன், பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றேன், அந்நிய பாஷை பேசுகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் உறவை தக்க வைத்துக் கொள்வது இல்லை. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன உடனே பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் இயேசு உறவுகளை விரும்புகிற கர்த்தர், உறவுகளை விரும்புகிற கர்த்தர். என்னுடைய குடும்பத்திலே எனக்கு ஒரு சகோதரன், அந்த சகோதரன் ஒரு திருச்சபையிலே போய் ஊழியத்திற்காக போய் சேர்ந்தார். பல வருஷங்கள் அவரை ஊழியம் செய்ய விடவில்லை, வேலை செய்ய வைத்து கொண்டிருந்தார்கள் அந்த திருச்சபையிலே. அப்படி இருக்கிற வேளையிலே
அவருடைய சகோதரியின் திருமணம் வந்தது. நன்றாய் கவனியுங்கள். உடன் பிறந்த சகோதரியின் திருமணம் வந்தது. அந்த திருமணத்திற்கு அந்த திருச்சபையார் அவரை அனுப்பவில்லை. அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, மரித்தவர்கள் தங்கள் மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும், நீ எதற்கு அங்கே போகிறாய் என்று கேட்டார்கள். அப்படியானால் உறவுகள் எந்த நிலையில் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து உறவுகளை விரும்புகிற கர்த்தர். இயேசு கிறிஸ்துவோடு 12 சீடர்கள் இருந்தார்கள். நமக்கு நன்றாய் தெரியும். அதிலே ஒருவன் இயேசுவை காட்டி கொடுத்தவன், யூதாஸ் காரியோத். அவன் இயேசுவை காட்டி கொடுப்பான் என்று இயேசுவுக்கு முன்பே தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் அவனோடு ஆண்டவர் உறவு வைத்திருந்தார். காட்டி கொடுத்த பின்பும் அவனை பார்த்து அவர் துரோகியே என்று சொல்லவில்லை, சகோதரனே, சிநேகிதனே என்று சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். இன்னொருவன் பேதுரு இந்த இயேசுவை எனக்கு தெரியாது என்று மறுதலித்தான். அவன் மறுதலிப்பான் என்று இயேசுவுக்கு முன்பே தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படியானால் அவனோடும் இயேசுநாதர் ஒரு நல்ல உறவை வைத்திருந்தார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படவில்லை, அவர்களெல்லாம் துன்மார்க்கர்கள், அவர்களெல்லாம் மனம் திரும்பாதவர்கள். நான் கேட்குறேன், நீ எப்படி எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே? அப்படியானால் இயேசுநாதர் நமக்கு முன்மாதிரியாக வைத்து போன ஒரு நல்ல கிறிஸ்தவ தகவு என்னவென்றால், இந்த உலகத்திலே உறவுகளை காத்துக்கொள்வது, சக மனிதர்களோடு உறவுகளை காத்துக்கொள்வது, சக விசுவாசிகளோடு. பக்கத்து வீட்டுக்காரனோட பேச மாட்டான், ஆனால் அவன் பேசுறது அந்நிய பாஷை மணிக்கணக்கில் பேசுவான். அதெல்லாம் வேஸ்ட். நீ எத்தனை மணி நேரம் அந்நிய பாஷை பேசினாலும் சரி, உனக்கு என்ன கிருபை இருந்தாலும் சரி, நீ பக்கத்து வீட்டுக்காரன் கூட பேசலைன்னு சொன்னா நீ ஒரு கிறிஸ்தவனே கிடையாது. நான் கொஞ்சம் அப்படி தான் சொல்லுவேன். அதனால் என்கிட்ட கோபப்பட்டாலும் பரவாயில்லை. ஆனால் உண்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். இயேசுநாதர் உறவுகளை விரும்புகிற கர்த்தர். ஆகவே சக மனிதர்களோடு அவர் உறவை ஏற்படுத்தி அதை நமக்கு மாதிரியாக வைத்து போனார். ரெண்டாவது காரியம், இந்த வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், கீழ்ப்படிந்தவராகி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. இரண்டாவது ஒரு தகவு என்னவென்று சொன்னால், ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். ஜீசஸ் became obedient unto the death of the cross. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவர் ஆனார். பிதாவாகிய கடவுளுக்கு அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய ஊழிய நாட்களிலே அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். ஏன் இப்போ மரண நேரத்திலும் சிலுவையின் மரண பரியந்தமும் அப்பமும் அவருக்கு கீழ்ப்படுகிறார். மத்தேயு 26:39 நான் படிக்கிற போது இயேசுநாதருடைய கெத்சமனே ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொன்னார். இயேசுநாதர் சொல்லுகிறது, ஆண்டவரே, ஒருவேளை இது எனக்கு பாடுதான், இது எனக்கு வேதனை தான், எனக்கு கஷ்டம்தான், ஒருவேளை இது நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என்னுடைய விருப்பப்படி வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் எதுவோ அதுவே நிறைவேறட்டும். ஒருவேளை நான் சிலுவையிலே அடிக்கப்படுவது உம்முடைய விருப்பம் என்றால் அது நிறைவேறட்டும். இட்ஸ் ஓகே டு மீ. இயேசுநாதர் எவ்வளவு அருமையாய் சொல்லுகிறார் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 18:11 நான் படித்தால், பேதுரு கொஞ்சம் முன்கோபக்காரன். இந்த பேதுரு வாளை உருவினான். இயேசுவை பிடித்த போது பேதுரு வாளை உருவுகிறான்.
அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உறையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பேதுருவே, உன் பட்டயத்தை உறையில் போடு, நீ எனக்காக வைராக்கியம் வைத்திருக்கிறாய், நல்லதுதான். பட்டயத்தை இப்போ உறையில் போடுப்பா. என்னுடைய பிதா எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வேலையை நான் முடிக்காமல் இருக்க முடியுமா? அவருக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்க முடியுமா? நான் பிதாவுக்கே கீழ்ப்படிவேன். என்னுடைய கைதாக இருக்கட்டும், சிலுவையில் அறையப்படுதலாக இருக்கட்டும், சிலுவையில் நான் கொல்லப்படுவதாக இருக்கட்டும், பிதாவினுடைய சித்தம் செய்வதுதான் என்னுடைய பணி என்பதை இயேசுநாதர் இங்கே சுட்டி காட்டுகிறார். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபையாருக்கு எழுதும் போது ரோமர் 5 அதிகாரம் 19வது வசனத்தில் எழுதுகிறார், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அந்த ஒருவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அப்படியானால் கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவ தகவுகளிலே ஒரு முக்கியமான ஒன்று கீழ்ப்படிதல். இன்றைக்கு கீழ்ப்படிதல் என்கிற காரியம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இல்லாமல் போய்விட்டது. சபையார் போதகருக்கு கீழ்ப்படிவதில்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை, வாலிபர்கள் முதியவர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கீழ்ப்படிதல் என்பது இன்றைக்கு இல்லாமல் போய்விட்ட ஒன்று. ஆனால் இயேசுநாதர் அந்த கீழ்ப்படிதலை விரும்புகிறார். அந்த கீழ்ப்படிதலை நமக்கு மாதிரியாக வைத்து போனார். இட்ஸ் ஒன் ஆஃப் த வேல்யூ ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு தகவு, அது ஒரு தகவு. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை நாம் சற்று சிந்தனை செய்து பார்ப்போம். இன்றைக்கு ஒருவேளை பரிசுத்தாவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன் என்றால் எனக்குள்ள ஒரு கெத்து வந்துடுது. அடுத்தவர் சொல்லுதை நான் கேட்க மாட்டேன். ஏன்? நான் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன். எஸ், எனக்கு அன்பான ஒரு சகோதரி, நன்றாய் பரிசுத்தாவியிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற ஒரு சகோதரி. அப்போ சொன்னேம்மா, உன் லைஃப்பில் கொஞ்சம் தடம் புரண்டு போகிறது போல் இருக்குது, அதை சரி செய்து கொள் என்று சொன்னேன். அவளுடைய தாயார் என்கிட்ட சொன்னாங்க, என் பிள்ளை உனக்கு முந்தியே அபிஷேகம் பெற்றவ அப்படின்னு. எப்படி சொன்னாங்க? உனக்கு முந்தியே அபிஷேகம் பெற்றவ தெரியுமான்னாங்க. கொஞ்ச நாட்களுக்குள்ள ஒரு சகோதரனோடு அவள் வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போய்விட்டாள். அது பெரிய பிரச்சனையானது. 2 குடும்பத்தாருக்கும் அடி, பிரச்சனை எல்லாம் நடந்தது. அப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கீழ்ப்படிதல் என்கிறது இல்லை. நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த ஒரு ஆணவம். எனக்கு அன்பானவர்களே, இயேசுநாதர் கீழ்ப்படிதலை நமக்கு மாதிரியாக வைத்து போனார். 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இயேசுநாதர் நமக்கு வைத்து போன கிறிஸ்டியன் வேல்யூ அல்லது கிறிஸ்தவ தகவு என்னவென்றால், இது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். ஹியூமிலிட்டி, மனத்தாழ்மை, மனத்தாழ்மை. He humbled himself. அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவர் இயேசுநாதருடைய வாழ்க்கை முழுவதும் இது உண்மையாக இருந்தது, உண்மையாக இருந்தது. மத்தேயு 11 அதிகாரம் 29வது வசனத்தில் இயேசுநாதர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். I am meek and lowly in heart. I am meek. நான் சாந்தம் உள்ளவனாயிருக்கிறேன், மனத்தாழ்மை உள்ளவனாயிருக்கிறேன். ஆனால் அவருடைய மரண தருவாயிலே
அவருடைய தாழ்மை பெருமளவில் தோன்றியது, பெருமளவில் தோன்றியது. ஏசாயா தீர்க்கதரிசி இதை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 53 அதிகாரம் 7-8 வசனங்களை படித்து பார்த்தால் அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். வசனம் என்ன சொல்கிறது? தம்முடைய வாயை திறவாதிருந்தார். எப்படி அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டி அதை அழைத்து செல்கிறவனுக்கு பின்னால் அமைதியாய் போகுமோ, அதை போல இயேசுநாதர் தன்னை தாழ்த்தி அந்த சிலுவைக்கு நேராய் அவர் போகிறார். 1 பேதுரு 2 அதிகாரம் 23-24 வசனங்களில் நான் படிக்கிற போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவர் வையப்படும் போது, திட்டப்படும் போது, பரிகசிக்கப்படும் போது பதில் வையாமலும், பதில் பேசல. அவர் பாடுபடும் போது எதிர்த்து பயமுறுத்தவில்லை. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை அவர் ஒப்புவித்தார். அடுத்த வசனத்தில் சொல்றார் பேதுரு: நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அவர் பாவி அல்ல, அவர் பரிசுத்தர், அவர் நீதிமான். நாம் பாவங்களுக்கு செத்து நாம் நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்திலே சிலுவையின் மேல் சுமந்தார். அப்படி சுமப்பதற்கு அவர் என்ன செய்தார்? தம்மை தாழ்த்தி, வையப்படும் போது பதில் வையாமல், பாடுபடும் போது பயமுறுத்தாமல். அவருக்காக பாடுபடவில்லை, நமக்காக பாடுபடுகிறார். ஆனாலும் அவர் கோபப்படலை, பொறுமையாய் தன்னை தாழ்த்தி அதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். மனுக்குலத்திற்காய் பாடுபடுவதற்கு இயேசு தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். சிம்பிளா சொன்னதுதான். அடுத்தவருக்காய் பாடுபடுவதற்கு அவர் தன்னை தாழ்த்தி சிம்பிளாய் ஒப்பு கொடுத்தார். அவர் குற்றம் செய்யல, ஆனாலும் திட்டுறாங்க, பதில் பேசல, பதில் பேசல. யோசிச்சு பாருங்க. ஒரு குற்றமுமே செய்யாம உங்களை ஒருத்தக்க திட்டுனா என்ன சொல்லுவீங்க? இயேசு தம்மை தாழ்த்தி அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். மத்தேயு 26 அதிகாரம் 63 வசனத்திலே பிலாத்துவுக்கு முன்பு இயேசு நிற்கும் போது வசனம் சொல்கிறது: இயேசுவோ பேசாமல் இருந்தார், பேசாமல் இருந்தார். மத்தேயு 27:12 பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27:14 அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை தவறாக நடத்தினவர்களிடம் பெருமையுடன் எதிர்த்து நிற்கவில்லை, தன்னை தாழ்த்தினார், தன்னை தாழ்த்தினார். ஓ கிறிஸ்தவனே, ஓ கிறிஸ்தவளே, நம்முடைய தாழ்மை எப்படி இருக்கிறது? நாம் நம்மை சோதித்து பார்ப்போம். கிறிஸ்தவன் என்றாலே, அதுவும் ஆலயத்திலே ஒரு பதவி வந்து விட்டதென்றால் நம்ம கையில் பிடிக்க முடியாது. ஆமாம், ஏதோ பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஆட்சி செய்கிற மாதிரி நினைச்சிரும். அதில் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால அந்நிய பாஷை பேசுகிறேன் அப்படின்னா, கிருபை வரங்கள் இருக்கிறது அப்படின்னா கையில் பிடிக்க முடியாது. நான் ஒரு மரண வீட்டில் பார்த்த ஒரு நிகழ்ச்சி நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு போதகர், பெந்தேகோஸ்தே திருச்சபையினுடைய போதகர், அவர் வர்றாரு. இடது கையில் 4 விரல்லையும் 4 மோதிரம், வலது கையில்
4 விரல்லையும் 4 மோதிரம், கட்டை விரலில் தவிர்த்து மற்ற 4 விரல், 4 8 மோதிரம் கையில், ஒரு பிரேஸ்லெட், கழுத்தில் ஒரு செயின் போட்டுட்டு வர்றார் அந்த மரண வீட்டுக்கு, அந்த மரண அடக்க ஆராதனையில். இவ்வளவும் போட்டுட்டு அவர் கையில் என்ன இருக்குன்னா ஒரு செல்ஃபோன், அவருடைய வேத புஸ்தகத்தை சுமந்துட்டு வர்றதுக்கு பின்னால் ஒரு அடியாள், அதுக்கு பின்னால் அவருடைய பேக்கை சுமந்துட்டு வர்றதுக்கு ஒரு அடியாள். நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ போதகர், பெந்தைக்கோஸ்தே போதகர், பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பின போதகர். அவருடைய தாழ்மை என்ன? கிறிஸ்தவனே, என்னுடைய தாழ்மை என்ன? இயேசு ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார், மனத்தாழ்மை. 3 காரியங்கள் இன்றைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வேல்யூஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்வினுடைய தகவுகள். 1, பிற மனிதர்களோடு நல் உறவை ஏற்படுத்தி கொள்ளுதல். 2வது கீழ்ப்படிதல். 3வது மனத்தாழ்மை. இது 3ம் இல்லாவிட்டால் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம் எண்ணி பார்ப்போம், நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் தானா? அப்படியானால் இந்த தகவுகள் நம்மிலே உருவாகும்படி, பெருகும்படி நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னிலும் இந்த கிறிஸ்தவ தகவுகள் உருவாகட்டும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட நமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாங்கள் கேட்ட இந்த கிறிஸ்தவ தகவுகள் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலே உருவாகட்டும். அவர்களை ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாய் மாற்றட்டும். நித்திய ராஜ்யத்திற்கு தகுதியுடையவர்களாய் மாற்றட்டும். நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.